அன்பு ரட்சகரமர இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை ஆசீர்வாத ஜெபங்களை பங்கு பெற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து கத்த இந்த காலை நேரத்தில் நம்ம தேவன் ஆஸ்வதிக்க கத்த விரும்புகிறார். கத்தோடைய பரிசுத்த நாமம் மையப்பட்டோம். அதிகாலை ஆசீர்வாதம் என்ற தலைப்பை மையமாக வச்சு நம்ம சில வருடங்கள் சில தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிக்க போகிறோம். கத்த உதவி செய்வார். அதிகால நேரத்தில் கூட கத்த நாட்டில் இந்த அதிகால ஆசீர்வாதம் சொல்கிற வார்த்தை, விருப்பங்களை நிறைவேற்றுவேன். விருப்பங்களை, நம்முடைய விருப்பங்களை ஆண்டவர் அண்ணா நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய நியாயமான விருப்பங்கள், அந்த விருப்பங்கள் சொல்லும் போது அநேகருக்கு எதிர்மறையான விருப்பங்கள் உண்டு, அந்த சுய விருப்பங்கள் உண்டு, சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு அநேக விருப்பங்கள் உண்டு. ஆனால் அநேகருக்கு அந்த குடும்பங்கள் விருப்பங்கள், நியாயமான விருப்பங்கள் உண்டு. ஆனாலும் தேவன் தவறான விருப்பங்களை அல்ல, ஒரு நியாயமான சரியான விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த கால நேரத்தில் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்றி முடிப்பதற்கு கர்த்தர் தீவிரம் காட்டுகிறார். நிச்சயமாகவே தேவன் இந்த கால நேரத்தில் நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் மனம் விருப்பங்களை கொண்டிருக்கிறீர்களோ, எதையெல்லாம் நீங்கள் விரும்புகிறீர்களோ, அந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். திரும்ப சொல்ற, எதிர்மறையான விருப்பங்களை அல்ல, நியாயமான சரியான விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர். எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஒரு எதிர்மறையான விருப்பங்களை நாம் கணக்கில் கொண்டு இந்த கால நேரத்தில் அந்த விருப்பத்தை நிறைவேற்றவர் என்று நீங்கள் தவறாக இதை புரிந்து கொள்ளக்கூடாது, தவறாக நீங்கள் கணித்து விடக்கூடாது, அதை தவறாக நினைத்துவிட்டு அதற்காக நீங்கள் ஜெபிக்கக்கூடாது. அது ஆண்டவர் அப்படி செய்ய மாட்ட ஆண்டவர் அல்ல. ஒரு சரியான விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுகிறவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். இதுக்கு ஆதாரம் எடுத்துக்கொண்டது வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதத்தில், சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதத்தில் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் போது 4ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும் போது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரளி ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, நம்முடைய மனுடைய விருப்பங்களை கத்த நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். நாம் என்ன நினைச்சிருக்கிறோம், குடும்பத்தை குறித்து, தனிப்பட்ட காரியங்களை குறித்து, படிப்பு காரியங்களை குறித்து, வேலை சம்பந்தமான காரியங்களை குறித்து, தொழில் சம்பந்தமான காரியங்களை குறித்து, பொருளாதார சம்பந்தமான காரியங்களை குறித்து, இல்லைன்னா ஆவிக்குரிய ஜீவியங்கள் சம்பந்தமான காரியங்களை குறித்து நாம் எதையெல்லாம் விரும்பி இருக்கிறோமோ, ஆண்டவரே இது வரைக்கும் சேவை இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி நாம் எதையெல்லாம் விரும்புகிறோமோ, எதையெல்லாம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, எதை குறித்தெல்லாம் நம்ம ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறோமோ, அதை எல்லாவற்றையும் இந்த அதிகால நேரத்தில் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமாக தேவன் அதை செய்ய போகிறார். சங்கீதக்காரன் தாவீதும் அதை தான் சொல்லுகிறார். அவர் உமது மன விருப்பத்தின்படியெல்லாம் உமக்கு மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி, அப்போ அந்த கால நேரத்தில் கூட தேவன் நம்முடைய மன விருப்பங்களை கத்த நிறைவேற்றுகிறார். இந்த மன விருப்பம் நிறைவேற்றப்படணும்னு சொன்னவொடனே எல்லோருக்கும் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது, எல்லாருக்கும் அந்த விருப்பங்கள் இருக்குது. கத்த நல்லவர், அதை நிச்சயமாக செய்வார். ஆனால் யாருக்கு அதை செய்ய விரும்புகிறார், அங்கே தான் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காரியங்கள். யாருக்கு இந்த மன விருப்பங்களை யாருக்கு தேவன் செய்ய விரும்புகிறார் என்றால், நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை கூட நம்ம வாசிச்சோம்னா, நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் சொன்னா, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம். அப்படின்னா எல்லாருக்கும் ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றல, நீதிமான்களாய் ஒரு மனிதன் வாழும்போது அந்த நீதிமானுக்கு தான் அந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற விரும்புகிறார். அந்த 2 பேருக்குமே அங்க 2 பேருக்கு ஒருத்தன் அந்த 24ல் சாலமோன் சொல்லுகிறார், ஒருத்தன் துன்மார்க்கன் அவனுக்கும் ஒரு காரியம் வருது, 2வது அங்க நீதிமான் அவனுக்கும் அந்த காரியம் வருது. அப்போ துன்மார்க்கம் விரும்புறது, அவன் அழிவை விரும்ப மாட்டான், அவன் பயப்படுவான், அதாவது நடக்குமான்னு பயப்படுவான், விரும்ப மாட்டான், எதுவும் நடக்கக்கூடாது அவன் விரும்புவான். ஆனால் அவன் விருப்பத்தை ஆண்டவன் என்ன செய்யணும், நிறைவேற்றலை. அப்போ நம்ம ஒரு துன்மார்க்கமான ஜீவியம் பண்ணிட்டு, ஒரு துன்மார்க்கனாய் நம்ம வாழ்ந்துட்டு ஆண்டவன் விருப்பத்தை நிறைவேற்றுவான், ஒரு துன்மார்க்கமான காரியத்தில் விருப்பம் கொண்டுட்டு எனக்கு ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றவர் என்று நாம் தவறாய் கணித்து விடக்கூடாது. நிச்சயமாக ஆண்டவர் அப்படி செய்கிற ஆண்டவர் அல்ல. ஆனால் மாறாக சொன்னது நீதிமான் விரும்புகிற காரியம். அப்போ ஒரு நீதிமானாய் நம்ம வாழ்ந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில நீதிமானுக்குரிய ஒரு வாழ்க்கை இருக்கணும். இப்போ துன்மார்க்கனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நம்ம விவரிக்க நமக்கு நேரங்கள் இல்லை. ஆனால் நம்ம துன்மார்க்கனை பற்றி நம்ம கவனிக்கல. ஆனால் நம்ம விருப்பத்தை ஆண்டவன் நிறைவேற்றுமானால் நாம் யாராக இருக்க வேண்டும், நீதிமான்களாக இருக்க வேண்டும்.
ஸோ எல்லோருமே இன்னைக்கு என்ன நினைச்சிருக்கிறோம்ன்றா, நம்ம இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட உடனே நம்ம நீதிமான்கள், நம்ம சபைக்கு போன உடனே நம்ம நீதிமான்களை மாறிட்டோம், ஞானாசனம் எடுத்த உடனே நம்ம நீதிமான்களை மாறிவிட்டோம் என்று அநேகருக்கு தவறாக கணித்து விடுகிறோம். அது நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது தான். ஆனால் அதே நிலையில நம்ம தொடர்ந்து இருக்கிறோம் என்பதை கவனிக்கணும். ஒரு நபர் நீதிமானாய் வாழ்ந்தா அவன் எப்படி இருப்பான் என்று அநேக விதத்தில் ஏராளமான காரியங்கள் உண்டு. இன்றைக்கு ஒரு காரியத்தை நடுவில் நான் சொல்லி நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உதவி செய்வார். அந்த நீதிமான் எப்படி இருப்பான்? அப்ப நான் நீதிமானா வாழ்றேன்றத நம்முடைய மேல் தோற்றங்களை வச்சு நம்ம கணிச்சிடக்கூடாது. நமக்கு சபைக்கு வருவதனாலேயோ, நாம் ஜெபிப்பதனாலேயோ, நம் ஞானாசனம் எடுத்திருக்கிறதுனாலையோ, நம்ம ஆராதனைக்கு வருவதனாலேயோ, நம்ம காணிக்கல் தசமாக கொடுக்கறதுனாலையோ நம்ம நீதிமான்களாக என்ன செய்திடக்கூடாதுன்னா, நம்ம நீதிமான்களாக தான் இருக்கிறோம் என்று நமக்கு நாம என்ன செய்திடக்கூடாது, நம்ம நினைச்சு விடக்கூடாது. மாறாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையுடைய வழிமுறைகள், நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை வச்சுதான் நம்ம நீதிமான்களாய் வாழ்கிறோமா துன்மார்க்கனாய் வாழ்கிறோம் என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். சங்கீதம் 1 கூட அதான் சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காம, பாவியுடைய வழியில் இல்லாம, பரியாசகர் இடத்துல உட்காராம இருந்து, அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்போ அங்க துன்மார்க்கன்னு சொல்றது ஆண்டவரை அறியாத ஒரு கூட்டத்தில் உள்ளவங்களை அல்ல, மாறாக ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்து ஞானஸ்தானம் பெற்று திருப்பதியெல்லாம் பங்கு பெற்று சபை ஆராதனைகளை பங்கு பெற்று ஏனைக்கு அநேக ஊழியத்தில் கூட இருந்து முன்னணியில் நின்று சபையை நடத்தக்கூடிய நிலைமையில, ஜபக்குழுவை நடத்தக்கூடிய நிலைமையில கூட அவங்க வாழலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் நினைச்சிருப்பாங்க, நாங்கள் தான் சபைக்கு போகிறோம், ஜபக்குள்ள நடத்துகிறோம், நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம், நல்லா பாட்டு பாடுறோம், நாங்கள் நல்லா ஆராதனை பண்ணுறோம், நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறோம், அதனால நாங்கள் யாராக இருக்கிறோம், நீதிமான்கள் இருக்கிறோம். நம்ம தவறாய் கணிச்சு விடக்கூடாது. வேதத்தின் அடிப்படையில் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது. அப்போ நீதிமான்னா அவங்களோட வாழ்க்கை இருக்குது, துன்மார்க்கன்றது அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த துன்மார்க்கம் நம்ம கவனிக்க வேணாம், நீதிமான் நம்ம கவனிப்போம். அப்போ அந்த நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த வாழ்க்கை நமக்குள்ள இருந்தால் தான் நம்ம நீதிமான்களை வாழ்கிறோம். ஸோ அந்த வாழ்க்கை நமக்குள்ள இல்லாமல் நான் நீதிமான்களை வாழ்கிறோம் ஆனால் விரும்புகிறேன், கர்த்தர் தரமாட்டாருன்னா அப்படி ஆண்டவர் தருகிற ஆண்டவர் என்ன, நீதிமானாய் வாழ்ந்துட்டா கட்டாயமா நம்ம விரும்பினாலே கர்த்தர் செஞ்சு முடிச்சிருப்பார். அந்த நீதிமான் எப்படி இருப்பான், அந்த நீதிமானுக்குரிய சுபாவம் என்ன என்று பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படிக்கு சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாயிருக்கிறார்கள். தனக்கு முன் இருக்கிறவர்களை கொண்டு ஒருவனும் வெறுப்பையாவது அறியான். அப்படின்னா அந்த நீதிமான்கள் யாருன்னா தேவனுடைய கைவசமா இருக்கிறவங்க. நம்முடைய தேவனுடைய கைவசத்துல ஒரு நபர் இருக்கும்போது தான் அந்த நபர் யாராக இருக்கிறாங்கன்னா நீதிமான்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு கைவசம்னு சொன்ன உடனே நம்ம கைவசத்துல இருக்குது, நம்மகிட்ட இருக்குது, நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்குதுன்னா அதை எதுக்கு வேணாலும் என்ன செய்யணும், நம்ம பயன்படுத்தலாம். எப்போ வேணாலும் அதை நம்ம பயன்படுத்தலாம், எந்த காரியத்துக்கு வேணாலும் அந்த நபர் பயன்படுத்தலாம். அவன் தான் அந்த கைவசம்னு சொல்றது. அப்படின்னா ஒரு நபரை ஆண்டவர் எப்படி அவங்க பயன்படுத்த விரும்புகிறாரோ, என்ன செய்ய வைக்க விரும்புகிறாரோ, என்ன சொல்ல வைக்க விரும்புகிறாரோ அந்த நேரத்தில் அந்த வசனம்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த மாற்று கருதே இருக்காது. அந்த தேவனுடைய கைவசம், அந்த தேவனுடைய கைவசத்துல நான் எப்போ வேணாலும் அவங்களை எடுக்கலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்வது தான் கைவசம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் எப்படி சொல்லுகிறாரோ, ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்புகளையும் அவர் சொல்லுகிற காரியத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நபரா, அந்த நிமிஷத்துல அவர் சொன்னபடியே நாம் நிறைவேற்றக்கூடிய நபர்களாக இருப்போமானால் நாம் யாராக இருக்கிறோம், நீதிமான்களாக இருக்கிறோம். இன்னைக்கு திருச்சபையில் வருகிற அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கும் நாம் செய்கிற காரியத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமே இருக்கிறது இல்லை. ஆனால் அவங்க சொல்றாங்க நாங்கள் நீதிமான்கள். வேதத்துக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் ஒப்பிட்டு பார்த்தா ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கும்.
ஏராளமான முரண்பாடுகள் இருக்கும், ஏராளமான கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனா அவங்கள சொல்றாங்க நாங்க நீதிமான்களா இருக்கிறோம் என்று அப்படி நினைத்து கொண்டு இருப்பதனால ஆண்டவருக்கு ஒரு பெரிய நஷ்டம் கிடையாது. நம்ம தான் நம்ம கொடுக்க வேண்டிய நம்ம இழந்து போய் விடுகிறோம். பிரசங்கி சொல்லுகிறார், யாரு? ஒரு ஞானத்துல சிறந்த மனிதன், எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்த ஒரு மனிதன். அவனுக்கு முன்னாடியோ அவனுக்கு பின்னாடியோ ஞானத்துல அப்படிப்பட்ட ஒருவன் இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு ஞானி, ஏராளமான செல்வங்களை அனுபவிச்சு ஆண்டவன், ஏராளமான நன்மைகளை அனுபவித்த ஒரு நபர் சொல்றா, யாரப்பா நீதிமான் என்று சொன்னா, நான் ராஜாவை உட்கார்ந்து இருக்கிறதுனால நீதிமானா இருக்க முடியாது, அரசாட்சி செய்யறதுனால நான் நீதிமானா இருக்க முடியாது. யார் நீதிமான்னாக்க ஆண்டவருடைய கைபாவனையில் இருக்கிறவங்க, ஆண்டுடைய கைவசத்துல இருக்கணும். வசனம் ஒன்று இருக்குன்னா டக்குன்னு எடுத்து நான் போட முடியும், எடுத்து நான் வைக்க முடியும். அப்படின்னா ஆண்டவர் எந்த நேரத்துல என்ன செய்ய சொல்றாரோ அதை அப்படியே செய்கிறவங்க தான் நீதிமான்கள். ஸோ அப்படி செய்யும் போதுதான் நம்ம விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவா. நான் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லணும் அப்படின்னு நினைச்சாக்க, அவர் சொல்லுவதை மாத்திரம் அல்ல, அவர் விருப்பத்தை, ஆண்டுடைய இருதயத்துல என்ன இருக்கிறது என்பதை அறிந்து நாம் செயல்பட்டோம்னா நிச்சயமாக நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றக்கூடியவர். அவர் விரும்புகிறத நம்ம செய்யாம நான் விரும்புறத அவர் செய்யறேன்னு சொல்லி நம்ம நினைப்போம்னு சொன்னா கட்டாயமா அது நடக்கிற காரியம் இல்லை, அது செயல்பட காரியம் இல்லை. இதற்கு வேதம் ஆதாரம் இருக்கிறதா என்று கவனிச்சீங்கன்னா நம்ம தெரிஞ்ச வேத பகுதி தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். ஆனாலும் அதை நான் சுட்டி காட்டி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னு சொன்னா, பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஆபிரகாம் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் ஆபிரகாமுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலில் இருந்து எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே கிருபை கிடைத்ததானால் வேண்டாம், கழுவி என்றான். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அப்படின்னா இப்ப ஆண்டவர் வந்துட்டு எனக்கு மத்தியானம் ஆயிடுச்சுப்பா, எனக்கு லஞ்ச் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும்னு ஆபரமிட்ட சொல்லல. ஒரு நீதிமான் என்ன செய்வான்னா, ஆண்டவர் சொல்லுகிறதை மாத்திரம் அல்ல, அவர் நினைக்கிற நினைவுகள், அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு, ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும் எதிர்பார்க்கிறார். இங்க ஆபிரகாமை பாருங்க, ஆண்டவர் அங்க சொல்லல எனக்கு சாப்பாடு வேணும், மத்தியானம் ஆயிடுச்சு நாங்க சாப்பிடலப்பா, பசியா இருக்கிறேன், எனக்கு ஆகாரம் கொண்டு வா, நீங்க சாப்பாடை ரெடி பண்ணணும் ஆண்டவர் அங்க சொல்லல. ஆனா ஆபிரகாம் அந்த தேவனுடைய இருதயத்துல என்ன இருக்கிறதுன்றத அவர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டார் பாருங்க. அப்ப தேவனுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, என்ன செய்ய நம்ம சாப்பிடணும்னு ஒரு விருப்பம் இருக்கு. சோ அதான் அவர் சொல்றாரு, இதற்காகவே இந்த இடத்துல நீங்க அடியனுடைய வீடு வரைக்கும் நீங்க வந்திருக்கிறீங்க. அப்ப எதுக்கு வந்திருக்கிறாங்கன்றத ஆண்டவர், எதற்கு ஆபிரகாமை தேடி வந்திருக்கிறார் என்றத ஆபிரகாம் புரிஞ்சு செயல்பட்டதனால், இல்லை என்றால் ஆண்டவருடைய விருப்பத்தை ஆபிரகாம் நிறைவேற்றுகிறபடினால் அந்த சாப்பாடு என்ன செய்யறான், ஓடுகிறான், 3 படி மாவு எடுக்கிறான், காளையை பிடிக்கிறான், எல்லாம் சமைச்சு கொண்டு வந்து முன்னாடி வச்சு என்ன செய்யுங்க நீங்க சாப்பிடுங்க நிற்கிறான். சோ இந்த எதிர்பார்ப்பு இல்லை என்ன விருப்பம், ஆண்டவர் விரும்புகிறதை ஆபிரகாம் நிறைவேற்றுகிறான். அப்ப நீங்களும் நானும் யாராக இருக்கணும்னா, ஆண்டவர் நம்மிடத்துல என்ன விரும்புகிறார், ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும் விரும்புகிறார், மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் விரும்புகிறார், ஒரு குடும்பத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்,
நாம் போகிற சபையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், நாம் இருக்கிற சமுதாயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ, ஜெபிக்க விரும்புகிற நேரத்தில் ஜெபிக்கணும், துதிக்க விரும்புகிற நேரத்தில் நம்ம துதிக்கணும், பரிசுத்தமா வாழ நேரத்தில் பரிசுத்தமா வாழணும், எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்பணும், சொல்ல வேண்டிய நேரத்தில் நம்ம சொல்லணும். அப்ப ஆண்டவர் எதையெல்லாம் விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய நபர்களா இருந்தா ஆண்டவர் என்ன செய்வார்னா, நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு இல்லையா, அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவரத்துல விருப்பம் இருக்குது, ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாருன்றத யாருக்கு விருப்பங்கள் கிடையாது. தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்னு விரும்புகிறார்கள், ஆனா ஆண்டவர் விரும்புகிறதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற விருப்பம் இன்னைக்கு அநேகருக்கு இல்லாம போகிறதுனாலதான் இன்னைக்கு ஆண்டவருடைய விருப்பங்களாகவே இருக்கிறது. அந்த விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றாமல் போகிறார். ஏன்னாக்க இன்னைக்கு ஆண்டவர் என்ன விரும்புகிறார், நமக்கு இருக்கிற விருப்பத்தை போல ஆண்டவருக்கு விருப்பம் இருக்குது. இங்க பாருங்க, ஆண்டவருக்கு விருப்பம் இருக்குது, சாப்பிடணும் விருப்பம் இருக்குது, அங்க ஆகாரம் புசிக்கணும் விருப்பம் இருக்குது, கொஞ்ச நேரம் இளைப்பாறணும் விருப்பம் இருக்குது, அவனை கூடாரத்தில் அமர்ந்திருக்கணும் விருப்பம் இருக்குது. சோ இந்த விருப்பத்தை எல்லாம் ஆண்டவர் சொல்லி அல்ல, ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த நீதிமான் என்ன, ஆண்டவருடைய கை பாவனையில இருக்கிற அந்த நீதிமன்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்வார்கள். அந்த இருதயத்தை புரிந்து கொண்டு, இருதயத்தை தெரிந்து கொண்டு, இருதயத்தை அறிந்து அதற்கு ஏற்றார் போல அவங்க இருதயத்தில் என்ன விரும்புகிறார்களோ அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றினால் நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். எப்ப அந்த விருப்பம் நிறைவேறுதுன்னா, அவன் ஓடி, முதல்ல பார்க்கிறோம் தூரத்துல கண்களை ஏறெடுத்து பார்த்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது அவன் எழுந்து ஓடி தரை மட்டும் குனிந்து அவன் இருக்கிற இடம் வரைக்கும் போயிட்டான். அப்படின்னா எப்போ தேவனுடைய இருதயத்தை புரிஞ்சிக்க முடியும்னா, ஆண்டவருக்கு நமக்கு ஒரு நெருங்கின ஒரு உறவு இருக்கணும், ஆண்டவரோட நெருங்கி பழகிற ஒரு அனுபவம் இருக்கணும், ஆண்டவரோடு நெருங்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் படி நிறைய பேர் போவாங்க. ஆண்டவர் சொல்லுவார், என்னை தொட்டது யாருன்னு கேட்கும் போது பேதுரு சொல்லுவாரு, அநேக நெருக்கி கொண்டிருக்கையில், அந்த நெருக்கம் வேற, அது வேதனைப்படுத்துகிற நெருக்கம். நம்ம ஆண்டவரோட நெருங்கி பழகணும். நமக்கு ஆண்டவருக்கும் இடைவெளிகள் இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரோட ஒரு நெருங்கி பழகிற ஒரு அனுபவம் நமக்கு ஆண்டவருக்கு இருக்கணும். இந்த ஆபிரகாம் பாருங்க, தூரத்துல இருக்கிறவர்கள் விருப்பத்தை தெரிஞ்சிக்க முடியல. அவன் தூரமா இருக்க ஆண்டவர், அவருக்கும் ஆண்டவருக்கும் இடைவெளி இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய விருப்பத்தை ஆபிரகாம் தெரிஞ்சிக்க முடியல. அப்ப எப்ப அதை தெரிஞ்சுக்கிறாருன்னா, ஆண்டவருக்கு கிட்டி நெருங்கணும், ஆண்டவரோட கிட்டி போகணும். இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவரோடு கிட்டி நெருங்குற பழக்கங்கள் கிடையாது. இன்னைக்கு சபையோடு கிட்டி நெருங்குற ஒரு அனுபவங்கள் கிடையாது. ஊழியக்காரோடு கூட நெருங்கி பழகின அனுபவங்கள் கிடையாது. தள்ளி நிற்கதான் விரும்புகிறார்களே தவிர நெருங்கி பழக அநேகர் விருப்பம் இல்லை. ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகாத ஒரு நபர் ஆண்டவருடைய இருதயத்துல என்ன இருக்கிறது என்ற அவர் விருப்பத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அவர் விருப்பத்தை நாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல், அப்படி ஆண்டவருடைய இருதயத்திற்கு விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவருடைய இருதயத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு நெருங்கின ஐக்கியம் இருக்கணும். அந்த நெருங்கின உறவு, அந்த நெருங்கின ஐக்கியம் தான் என்ன உண்டாகும், ஆண்டவருடைய இருதயத்துல என்ன இருக்குதுன்றதை புரிந்து கொள்ள முடியும். அந்த ஆண்டவருடைய இருதயத்துல இருக்கிறதை புரிந்து அவருடைய விருப்பத்தை ஆபிரகாம் நிறைவேற்றி முடித்த போது, இப்ப ஆபிரகாம் ஒரு விருப்பம் இருக்குது, எனக்கு 99 வயதாகி விட்டது, எனக்கு ஒரு பிள்ளை இல்லாம இருக்கிறதே என்று ஆபிரகாம் மனதில் ஒரு விருப்பம் இருக்குது, ஆனா கேட்கல. ஆனா ஆபிரகாமுடைய விருப்பத்தை ஆண்டவர் அறிந்து அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. 11ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனத்துல பாருங்க. 10ஆம் வசனம், அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமா உன்னிடத்து திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றும் அந்த பாக்குறோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆபிரகாம் விருப்பம் இருக்குது ஆனா வெளியே சொல்லல. ஆபிரகாமுடைய விருப்பத்தை ஆண்டவர் எப்ப நிறைவேற்றாருன்னா, ஆண்டவருடைய விருப்பத்தை ஆபிரகாம் எப்ப நிறைவேற்றினாரோ அப்பதான் ஆபிரகாமுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அப்ப தேவன் மட்டும் என்ன எதிர்பார்க்கணும், விருப்பத்தை நிறைவேற்றுறேன், ஆனா உன் விருப்பம் நிறைவேறதுக்கு முன்னாடி உன்னை குறித்து எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. சோ அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றினா நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றிடும். அதிகாலை ஜப ஆசீர்வாதத்துல நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற விரும்புறார்.
ஆனால் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமானால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்கள் இருக்கணும். அப்படி நிறைவேற்றினால் நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றி நம்முடைய ஆசீர்வதிப்பை ஆண்டவர் விரும்புகிறார். 90 கிட்டத்தட்ட 75 வயதுல ஆண்டவர் அவனை கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட 24 வருடங்கள் தடைப்பட்டு போன காரியங்கள் 25வது நிறைவேறுது. ஏன் நிறைவேறுச்சுன்னா, எப்போ ஆபிரகாம் ஆண்டோட விருப்பத்தை நிறைவேற்றினாரோ அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுடைய விருப்பத்தை கத்த நிறைவேற்றுகிறார். அப்படின்னா நாம் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினோமானால் நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஆயத்தம் இருக்கிறார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து அந்த ஆண்டவர் விருப்பத்தை அறிய வேண்டுமானால் ஆண்டவரோடு நம்ம கிட்டி நெருங்கணும், ஆண்டவரோடு நம்ம கிட்டி சேரணும். ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு நெருங்கின ஐக்கியம் உண்டாகணும். சபையோடு நம்ம நெருங்கி நிற்கணும், ஊழியரோடு நம்ம நெருங்கி நிற்கணும். அப்படி நெருங்கி நிற்க கூடாது, நம்ம நெருங்கி நிற்கணும். அந்த நெருங்கின உறவுக்குள்ள போகும்போது அவன் இருதயத்தை புரிய முடியும், அவன் எதிர்பார்ப்பை புரிய முடியும், அவங்க விருப்பத்தை புரிந்து கொள்ள முடியும். அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றணுமானால் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த அதிகாலை ஆசீர்வாத ஜெபத்துல ஆண்டவரே எங்கள் விருப்பத்தை நீ நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீரப்பா. எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் நீர். யாருக்கு அந்த விருப்பம் நிறைவேறும் என்றால் நீதிமான்களுக்கு அந்த விருப்பம் நிறைவேறும். அந்த நீதிமான்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்றால் ஆண்டவருடைய கை பாவனையில இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய கைவசத்திலே இருக்கிறவர்கள். ஆண்டவருடைய கைவசம்னா அவர் சொல்றதை செய்கிறவர். அதை விட ஒரு அட்வான்ஸா போகணும்னா அவர் நினைக்கிறதையும் செய்கிறவர்கள். அவர் நினைக்கிற என்ன எதிர்பார்க்கிறார், அவர் என்ன நினைக்கிறார், ஆண்டவருடைய நினைவுகள் என்ன, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன, ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்பதை அறிந்து அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றக்கூடியவர்களே அவருடைய கைவசத்திலே இருக்கிறவர்கள். அவர் நினைக்கிறத நம்ம செஞ்சிடணும், அவர் எதிர்பார்க்க நம்ம செஞ்சிடணும், அவர் சொல்லாமலே நம்ம செய்யணும். அந்த இதுதான் ஆண்டுடைய கை பாவனை. இதை ஆபிரகாமுடைய வாழ்க்கை நம்ம பார்க்க முடிகிறது. ஆபிரகாம் தூரத்தில் அவளை கேட்கும் போது அவன் எதற்காக வந்தான்னு அவனுக்கு தெரியாது. ஆனா கிட்டி நெருங்கும் போது, ஆண்டவருக்கு அருகில போகும்போது, ஆண்டவருக்கு அருகில வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது என்ன உண்டாதுன்னா அவருடைய விருப்பம் நமக்கு தெரிகிறது. அப்படின்னா முதலாவது என்ன செய்யணும், ஆண்டவர் விருப்பத்தை அறிந்து கொள்ள நாம் ஆண்டவருடைய கிட்டி நெருங்கணும். இரண்டாவது என்ன செய்யணும்னா ஆண்டவரை தொழுது கொள்ளணும். ஆண்டவர் கிட்டி நெருங்குதுனாக்க ஆண்டவரை பணிந்து கொள்ள, தொழுது கொள்றான் பாருங்க, தரை மட்டும் குனிந்து அவன் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறான். அந்த ஆண்டை தொழுதுகிறது மாற்றம் அல்ல, அந்த தலை மட்டும் குனிதது தன்னை தாழ்த்துவது. 3 அனுபவங்கள் தான் அந்த காரியத்தில் இருக்குது. ஆண்டவர் கிட்டி நெருங்கணும், அப்பதான் அறிஞ்சிக்க முடியும். இரண்டாவது அவரை தொழுது